சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு எம்பிஎம்சிஏக்கு. அந்த கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்ததால தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட். இது 2 ஸ்டெப்பையும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்குங்க. இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனது உங்களுக்கு ஆன்லைன்லேயே நடக்கும். அதுக்கான ஸ்டேட்டஸை நம்ம இனிமேல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயிலேருந்து அதுக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலை 4க்கு அப்புறம் அப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் ஜூலை 4 தான் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த ஸ்டேட்டஸ் ஆனது அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம அப்பப்போ செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் 3 ஸ்டெப் இருக்குங்க. அதாவது 3 பாயிண்ட் வரும். 1 கம்ப்ளீட்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அடுத்தது இன் ப்ராக்ரஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டா இல்லை இன்கம்ப்ளீட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது 3வது இன்கம்ப்ளீட்னு வந்துருச்சுன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, சம்திங், ஓகேவா? ஒரு அரியர் இருக்குது, இல்லை சர்டிஃபிகேட் பிளர்ராக இருக்குது, ஓகேவா? இல்லை பேக் சைடை நீங்கள் அப்லோட் பண்ணலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்கோர் கார்டு இல்லை, சம்திங் எல்ஸ், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக்கை மென்ஷன் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதை சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை எல்லாரும் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் ரேங்க் லிஸ்ட்டு 4வது ஸ்டெப்பு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிக்குங்க. அது யாருக்குன்னா டிஃப்ரெண்ட் டேபிள் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நடக்கும். அது ஆன்லைனில் நடக்காது, அது நேரடியாக நடக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜிசிடி காலேஜுக்கு போகணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு எம்சிஏக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அது ஒரு 5-6 நாள் போகும். ஃபஸ்ட்டு எம்சிஏ கவுன்சிலிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். என்னங்க ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 1150 ரூபா பே பண்ணணும். இதுவே மற்ற கம்யூனிட்டி யாராக இருந்தாலும் 5300 பே பண்ணணும், ஓகேவா? இது போன வருஷத்தோடது. இந்த வருஷம் ஃபீஸ் ஏறுதா இல்லையாங்கிறத நம்ம ஆன் டைமில் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு போன வருஷம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 3 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் 1150 ரூபா, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் 5300 இதுதான் ஃபீஸு. இந்த ஃபீஸை நீங்கள் கவுன்சிலிங் பே பண்ண முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு என்னென்ன காலேஜெலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. எனக்கு இத்தனை காலேஜ் வேணுங்க, இதில் ஏதாவது ஒன்றில் சீட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆர்டர் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 20 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 20 காலேஜில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ், 2வது இந்த காலேஜ், 3வது இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த 20ஐயும் வருஷப்படுத்தணுங்க. வருஷப்படுத்தி இப்போ எப்படி ஃப்ரீ சப்ளோட் கொடுக்குறோம், அதே மாதிரி அங்கே லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லாக் ஆப்ஷனும் கொடுக்கணும், ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த 20 காலேஜ் நீங்கள் வருஷப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு காலேஜ் என்ன கொடுத்துறீங்களோ அதில் சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லையா 2வது காலேஜ் அதில் இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லையா 3வது காலேஜ், இல்லையா 4வது காலேஜ், இல்லையா 5வது காலேஜ், இப்படியே 20 காலேஜும் பார்ப்பாங்க. அதில் ஒரு 18வது காலேஜில் சீட் இருக்குது அப்படின்னா அந்த 18வது காலேஜை லாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 19, 20ல் என்ன காலேஜ் இருக்குங்கிறதே பார்க்க மாட்டாங்க, ஓகேவா? இப்போ 2வது காலேஜ்லேயே சீட் கிடச்சிருச்சுன்னா 2வது காலேஜோட நின்றோம். 3வது 4வதா இருக்கிற காலேஜை பார்க்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால் அங்கே ஆர்டர் நீங்கள் பேஸ் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ், இது இல்லைனா தான் இந்த காலேஜ் அப்படிங்கிற ஆர்டரை அங்கே ஃபேஸ் பண்ணி கொடுக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஏன்னா 2வது காலேஜே கிடச்சிச்சு, 3வது அதை விட நல்ல காலேஜ் கொடுத்துருக்கும் போது அதை பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் நல்ல காலேஜை முன்னாடி கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் சாய்ஸாக வைக்கணும் அப்படிங்கிறது.
அதுக்காக தான் அந்த ஆர்டர் அப்படிங்கிற சாய்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடிஞ்சதும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருங்க. இப்போ நீங்கள் 20 காலேஜ் கொடுத்தீங்க, அதில் 18வது காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அது தெரியும் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த காலேஜ் நீங்கள் 18வது செலக்ட் பண்ணுறீங்க, இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் தான் வரும். ஓகேவா? நீங்கள் கொடுத்த காலேஜில் சீட்டு இருந்தால் வரும், இல்லைனா வராது. நீங்கள் கொடுத்த காலேஜ் எதுலேயுமே சீட் இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்தது டென்டேட்டிவ்ல வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜ் எனக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அது பெரிய ஸ்டெப்பு. அதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருங்க, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜ் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு PDF ஃபார்மேட் டவுன்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். அதோட கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அடுத்தது அதே ப்ராசஸ் அப்படியே MBAக்கு கண்டினியூ ஆகும். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இப்போது ஒருத்தர் MBA MCA ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா MCA கவுன்சிலிங்க்கு ஒரு 5300, MBA கவுன்சிலிங் ஒரு 5300ன்னு 10,600 பே பண்ணணும். ஓகேவா? தனித்தனியாக ரெண்டுக்குமே தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இது நேரில் நடக்கும். GCT காலேஜ் கோயம்புத்தூரில், அங்கே போகணும், ஆன்லைன் கிடையாது. ஓகேவா? யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 20 காலேஜ் ஒருத்தன் செலக்ட் பண்ணான் இல்லையா, அவனுக்கு காலேஜே கிடைக்கல பார்த்தியா, அப்படி கிடைக்காம இருக்குது அப்படின்னா அவன் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அடுத்தது இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க கொஞ்சம் பேர். டான்செட்லாம் எழுதிருப்பாங்க, ஆனால் அப்ளை பண்ண மறந்துருப்பாங்க. ஒரு சில அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போகலாம். இதில் என்ன காலேஜிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எடுத்தது போக மிச்சம் மீதி எந்த காலேஜெலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. இது இப்போ தேவையில்லை. இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் SCA இந்த கன்வர்ஷன் கவுன்சிலிங் தனி. ஓகேங்களா? அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா SC கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நடக்கும். அதுவும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட SC கவுன்சிலிங் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். ஓகேவா? இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன், சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதனால ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதில் கலந்துக்கிட்டு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்க முடியும். ஓகேவா? அதனால நமக்கு தனியாக நடக்குது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அதில் சீட் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ தரும்போது புரியும். ஓகேங்களா? இதுதான் மொத்தம். அதோட கவுன்சிலிங் முடிஞ்சிருது. இதுதான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இதை தாண்டி வேறு எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு தேதியில் நடக்குங்க. ஸோ அதுக்கான தேதியெலாம் என்ன அப்படின்னு தெரியணும்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதில் தேதி கொடுத்துருக்காங்க. அந்தந்த தேதியில் 90% அந்த தேதியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு சில தேதிகள் மாறினா அப்போ அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இது டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறதால இது கன்ஃபர்மேஷன் ஷெடியூல் கிடையாது, டென்டேட்டிவ் ஷெடியூல். ஸோ மேக்ஸிமம் அந்த தேதியில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் எல்லாமே சொன்ன தேதியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால. ஸோ கரெக்டாக சொன்ன மாதிரி ரிசல்ட்டும் கரெக்டாக வந்தது. அதே போல் அப்ளிகேஷனும் இந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம், ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறதால அதே தேதிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.